ஆமென். ஒரு முறை கூட அந்த வேத பகுதியை வாசிக்கலாமா? ரோமர் 5:8. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த கூட்டமானது சிலுவை, ஆமென், ஆசீர்வாத சிலுவை தியானம் இல்லையா? இன்னைக்கு நம்ம எத்தனாவது நாள்ல இருக்கிறோம்? 7வது நாள்ல இருக்கிறோம் இல்லையா? ஆமென். இன்றைக்கு இந்த இடத்துல நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவ சமூகத்தில் இருக்கும்போது தேவன் எனக்கு தந்த வார்த்தை, சிலுவை குறித்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவ சமூகத்தில் நான் இருக்கும்போது தேவன் இந்த வார்த்தை எனக்கு தந்தார். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை, பாவிகளுக்காக கிறிஸ்து என்ன செஞ்சாரா? இந்த பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா. ஆமென். யாருமே தூங்கக்கூடாது, எல்லாரும் என்னைய பார்த்துட்டு இருக்கணும். ஹல்லேலூயா. தேவன் உங்களோடு கூட பேசுவார். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் சொல்லலாம் ஹல்லேலூயா. ஆமென். இங்க இருந்து சின்ன பிள்ளைங்கள இருந்து ஆமென் வயதானவர்கள் வரைக்கும் தேவன் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். இப்ப இந்த பாவிகளுக்காக தேவன் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல இங்க இருந்து இப்ப நாங்களே எங்களை எடுத்துக்கொள்ளுங்க. நாங்க அருமனை வலியவிளை அந்த பகுதியில இருந்து வந்துட்டு இருக்கிறோம். இங்க உங்களை எல்லாம் பார்க்கறதுக்கு நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம்? வந்திருக்கிறோம் இல்லையா? அப்போ உங்களை எல்லாம் பார்க்கும்போது நீங்க எல்லாம் நல்ல பிள்ளைகள், தேவ பிள்ளைகள், உங்களை பார்க்க வந்திருக்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்து பாவிகளை பார்க்க வந்திருக்கிறார். பாவிகளை பார்க்கும்படியாக இந்த பூமியில இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அநேக பிரயாணங்கள் மனிதர்கள் எடுக்கிறது உண்டு. இன்னைக்கு நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாம் ஒவ்வொரு இடத்துக்கு போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சில பர்பஸ் இருக்கும். அதற்காக ஆமென் ஒரு நாடு விட்டு இனியொரு நாடு எங்கெல்லாமோ என்ன செய்வாங்க? அவங்க பிரயாணப்படுவாங்க. ஆனா இந்த சர்வ வல்லமை உள்ள தேவன், சகலத்தையும் படைத்தவர், ஹல்லேலூயா, வேதம் சொல்கிறது சகலமும் அவரால் என்ன செய்யப்பட்டிருக்காம்? உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தேவன் சாதாரண பாவிகளாய் வாழ்கிற மனிதனை பார்க்கும்படியாக, மனிதனை மீட்கும்படியாக இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. இந்த ஒரு வார்த்தையே நம்மை மிகவும் வியப்புக்குள்ளாடி மாற்றும். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த உலகத்துல மனிதர்களால் புறக்கணிக்கப்படுகிற, மனிதர்களால் ஒதுக்கப்படுகிற, மனிதர்களால் நேசிக்க முடியாத, மனிதர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஆட்கள் யார் அப்படின்னா பாவிகள். ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லாருமே ஆமென் நல்லவங்களை பார்த்து நல்லா இருன்னு சொல்லுவாங்க, கெட்டவங்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க? ஹல்லேலூயா. இன்னும் இருக்கட்டும், இன்னும் வேணும், அவன் பண்ணதுக்கு இன்னும் வேணும். ஹல்லேலூயா. அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா சகலத்தையும் படைத்த தேவன் பாவிகளை மீட்கும்படியாக என்ன செஞ்சாரா? இந்த பூமியில இறங்கி வந்தார். இந்த பூமியில அநேக அவதாரங்கள் உண்டு. அவதாரங்கள் உண்டுன்னா அவதாரங்களை நம்ம படிச்சிருக்கிறோம். உண்டா இல்லையா நமக்கு தெரியாது. பட் அநேக அவதாரங்களை நம்ம படிச்சிருக்கிறோம். அநேக அவதாரங்கள் வந்து அநேக பர்பஸ், சில காரியங்களை செஞ்சுட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீட் பண்றோம். இயேசு கிறிஸ்து பிரதானமாக இந்த பூமியில வந்த ஒரே நோக்கம் பாவிகளை ரட்சிக்கும்படியாக. ஹல்லேலூயா. ஆமென். இந்த வேத புஸ்தகத்துல நாம பார்க்கும்போது ஆமென் இயேசு கிறிஸ்து மட்டும் செய்ய முடிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னு நினைக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து மட்டும் செய்ய முடிஞ்ச ஒரு விஷயம் இல்ல, இயேசு கிறிஸ்து வந்து செஞ்ச விஷயங்கள் மட்டும் என்னன்னு யோசிக்கிறீங்க? அற்புதம் செஞ்சதா? ஹல்லேலூயா. ஆமென். அற்புதம் செஞ்சதா? மனுஷங்களை உயிரோட எழுப்பினதா? ஹல்லேலூயா. ஆமென். குருடர்களை பார்வையடைய செஞ்சதா? ஆமென். திமிர்வாதக்காரர்களை எழும்பி நடக்க வச்சதா? இது எல்லாமே பழைய ஏற்பாடின் காலத்துல நடந்துச்சு. ஹல்லேலூயா. அதுக்கப்புறமும் நடந்துச்சு. இயேசு கிறிஸ்துக்கு அதுக்கப்புறமா நீங்க ரீட் பண்ணீங்கன்னா ஆமென் அப்போஸ்தலர்களை கொண்டு தேவன் பெரிய பெரிய அற்புதங்களை இந்த வேதத்திலே செய்திருக்கிறார், இந்த உலகத்திலே காண்பித்திருக்கிறார். ஆனா யாராலும் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை இயேசு கிறிஸ்து செஞ்சார், பாவத்தை மன்னித்தார். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல யாராலும் செய்ய முடியாது. இதுவரைக்கும் வந்த மனிதர்களும் சரி, இனிமேலும் வரப்போகிற மனிதர்களும் சரி, ஹல்லேலூயா, வானத்திலிருந்து அவதாரம் எடுத்த இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனிதனை அல்லாமல், சர்வ வல்லமுள்ள தேவனை அல்லாமல் இந்த பூமியில யார் நினைச்சாலும் பாவத்தை மன்னிக்க முடியாது. அந்த ஒரே ஒரு காரியமே போதும். இயேசு கிறிஸ்து முழுமையாக தேவனானவர், அவர் சகலத்தையும் படைத்த தெய்வம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். இந்த பூமியில எல்லாருமே வாழும்படியாக வர்றோம். இன்னைக்கு நாம ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தை வளரணும், ஆமென், அது தேர்ச்சி அடையணும், இப்படி எல்லாம் நம்ம யோசிப்போம். ஆனா இந்த பூமியில மரிக்கணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸோட வந்த ஒரு ஆள்,
மரிக்கணும் அப்படிங்கிற ஒரு 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 தேவையோடு வந்த ஒரே ஒரு மனுஷன் உண்டு அப்படின்னா அது இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரிப்பதற்காக இந்த பூமியிலே வந்தார், மரணத்தை தேர்ந்தெடுக்கும்படியாக இந்த பூமியிலே வந்தார். இன்னைக்கு நமக்கு ஒரு வியாதி வருது, இல்ல நாளுக்கு நாள் நமக்கு ஒரு பலவீனம் வருதுன்னா மரணத்தை நினைச்சு நம்ம பயந்துட்டே இருக்கிறோம். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷன் தில்லா இந்த பூமியில ஹல்லேலூயா மரணத்தை எதிர்நோக்கி வாழ்ந்தாரே அப்படின்னா அவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஹல்லேலூயா, ஆமென். யோவான் 14:9 நம்ம பார்க்கும்போது ஆமென் அன்பை வெளிப்படுத்துகிறார். நீங்க இந்த வசனத்துல பாருங்க, நான் பாவிகளா இருக்க கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்தார், தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. தம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிற இடம் சிலுவை. ஹல்லேலூயா. தம்முடைய அன்பை வெளிப்படுத்தின இடம் சிலுவை. தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினது தேவகுமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாள் ஆமென் இந்த யோவான் 14:9-10 எல்லாம் பார்க்கும்போது நமக்கு சொல்ல முடியும், ஆமென் பிதாவானவர் நான்னு தேவன் சொல்லியிருப்பார். இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பார், நானே பிதாவானவர், நானே உங்களிடத்தில் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. சகலத்தையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆமென் இந்த பூமியில நம்மளை மீட்கும்படியாக இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பூமியில அன்பை வெளிப்படுத்த செய்வீங்களா? உயிரை கொடுப்பாங்களாமா? ஹல்லேலூயா. ஆனா இந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, தேவன் உயிரை கொடுத்து ஹல்லேலூயா அவர் மரித்து தம்முடைய அன்பை என்ன செஞ்சாரா? வெளிப்படுத்தினார். ஆமென். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறோம். ஆமென். உனக்காக உயிரை கொடுப்பேன், ஆமென் அதை செய்வேன் இதை செய்வேன்னு சொல்றவங்களை நாம எப்படி நம்ப முடியும்? அவங்க ஒரு நாள் மரிச்சு போவாங்க, மனுஷங்களை நம்ப முடியாது. ஹல்லேலூயா. ஆனா நமக்காக மரித்த ஒரு தேவன் உண்டு, அன்பை வெளிப்படுத்தின ஒரு தேவன் உண்டு. ஹல்லேலூயா. ஆமென். நான் உனக்காக மரிப்பேன் என்று சொல்லாமல் உனக்காக நான் மரித்தேன் என்று சொல்லி தம்முடைய அன்பை இன்றைக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அந்த தேவனை நாம ஆராதிச்சிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். இந்த சிலுவைங்கிறது, இந்த சிலுவையை பத்தி நம்ம யோசிக்கும்போது, சிலுவைய ஒரு அவமானத்தின் சின்னமா தான் பழைய ஏற்பாடுல பார்த்துட்டு இருந்தாங்க. ரோமா சாம்ராஜ்யம் ஆமென் ஒரு ஒரு கொடூரமான ஒரு தண்டனையை கொடுக்கணும், ஒரு ஹை லெவல் ஒரு உச்சகட்ட தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வச்சிருந்த ஒரு தண்டனை தான் சிலுவை. ஹல்லேலூயா. இந்த சிலுவை நினைச்சாலே பயம். இந்த சிலுவைய ஒரு மனுஷன் பார்த்தாலே பயம் வந்துடும். இந்த சிலுவைய பழைய ஏற்பாடுல ஆமென் இதை பத்தி நினைச்சாலே ஒரு பயங்கர கொடூரமான ஒரு டார்ச்சர் நிறைஞ்ச ஒரு மரணம், பீதியை கிளப்புகிற ஒரு காரியம் சிலுவை. ஆமென். இயேசு கிறிஸ்து சும்மா வந்து மரிச்சிட்டு போயிடலாங்க. ஹல்லேலூயா. சும்மா அவர் வந்து மரிச்சிட்டு போலாம். பட் the extreme of love, அந்த 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 அன்பினுடைய ஆழத்தை பாத்தீங்களா? சிலுவையில மரிச்சார். ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவையை பார்த்து பயந்துட்டு இருந்தாங்க. கல்வாரி சிலுவை அவமான சின்னமாக ஏற்படுத்தப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. சகலமும் படைத்த தெய்வம் மனுஷங்களுக்கு இடையில கைமாறப்பட்டார் தெரியுமா? ஹல்லேலூயா. ஒருத்தர் சொல்லுவா, என்னால இவரை ஜட்ஜ் பண்ண முடியாது, அவன்கிட்ட கொண்டு போங்க. அங்க போயிட்டு என்னால இவரெல்லாம் ஜட்ஜ் பண்ண முடியாது, அவர்கிட்ட கூட்டிட்டு போங்க. இதுக்கடையில முட்கிரீடத்தை தலையில வச்சு ஆமென் நீ இதற்கு ராஜாவான்னு கேட்டு, எப்படி யோசிச்சு பாருங்க. இது யாருக்காக? சாதாரண மனுஷன் நமக்காக. ஹல்லேலூயா. அவமானத்தின் சின்னமாக்கப்பட்டார். ஒரு விஷயம் சொல்லவா? சிலுவையிலே அவர் பப்ளிக்கா தொங்கினார், எல்லாருக்கும் முன்னாடி பிரத்யட்சமாய் தொங்கினார். இன்னைக்கு தேவ அன்பை நாம காட்டுறதுக்கு ஆமென் வெளியில காமிக்கிறதுக்கு நாம வெட்கப்படுறோம். ஹல்லேலூயா. ஏசப்பா பிள்ளைன்னு சொல்றதுக்கு நாம வெட்கப்படுறோம். ஆமென். தன்னுடைய சரீரம் முழுவதும் உருகி ஆமென் தன்னுடைய ஆமென் சரீரத்தில் போடப்பட்டிருந்த வஸ்திரத்தை எல்லாம் கலத்தி அந்த சிலுவையின் மேட்டிலே உனக்காகவும் எனக்காகவும் கல்வாரி சிலுவையிலே ஆமென் அவமான சின்னமாக அவர் தொங்கினார். ஹல்லேலூயா. அவர் பப்ளிக்கா தன்னுடைய லவ் ரிவீல் பண்ணியிருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. மறைமுகமா அல்ல. இன்னைக்கு நாம மறைமுகமா கிறிஸ்தவர்களாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம், ஏசப்பாவுக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறோம், ஏசப்பாவுக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு சொல்றோம். ஆனா அவர் அப்படி இல்ல. ஹல்லேலூயா. அவர் தன்னுடைய ராஜ மேன்மையை நினைக்கல, அவர் பெரிய ஆளுன்னு பார்க்கல, அவர் சகலத்தை படைத்தார்னு நினைக்கல. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாடுல உள்ள எல்லா சட்டத்திட்டமும் அவருக்கு தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. எப்படி இருந்திருக்கும்?
ஒரு மலைக்கு மேல ஒரு மனுஷன் தொங்கிட்டு இருக்கிறார் உங்களுக்காக. ஓ, the extreme of love. அவருக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? உன்னுடைய அந்த ஏசப்பாவுக்காக நாம காமிக்கிற அந்த அன்பு இருக்கு பாத்தீங்களா, அதை வெளியில காமிங்க. ஹல்லேலூயா. இருதயத்துல பொத்தி வைக்கிறதுனால பிரச்சனை இல்லை. You can show that. ஏன் தெரியுமா? அவர் உனக்காக பப்ளிக்கா நின்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வெட்கப்படலையே, நாம எப்படி வெட்கப்பட முடியும்? ஹல்லேலூயா, ஆமென். இந்த சிலுவையிலே தேவன் தொங்கி தன்னுடைய அன்பை உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த அன்பிற்கு நிகராக இன்னைக்கு வரைக்கும் எதுவுமே கிடையாது. இந்த அன்பை போல இன்றைக்கு வரைக்கும் இந்த உலகம் யாரையும் பார்த்ததும் கிடையாது. இந்த அன்பை போல இன்றைக்கு வரைக்கும் யாரும் அன்பு ஒரு மனிதன் மீது செலுத்தினதும் கிடையாது. ஹல்லேலூயா. அவர் எனக்காக, அவர் உங்களுக்காக ஆமென் 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 வெளிப்படுத்தின அன்பானது அது ஹல்லேலூயா யாராலும் அளவிட முடியாத அன்பு. ஹல்லேலூயா, ஆமென் ஆமென். இப்போ இந்த சிலுவையினுடைய நோக்கம், அந்த சிலுவை எதற்காக அவர் சிலுவை பிடித்தார், எதற்காக அவர் சிலுவை நோக்கி பார்த்தார், எதற்காக அவர் சிலுவையில் தொங்கினார் அப்படிங்கிற சில விஷயங்களை மட்டும் உங்களோடு கூட பகிர்ந்துட்டு நான் உங்களை ஆண்டருக்குள்ளாடி வழி நடத்த போறேன், ஜெபத்துக்குள்ளாடி வழி நடத்த போறேன். நம்ம ஜெபத் சிந்தையோடு என்னோடு கூட இருங்க. ஹல்லேலூயா, ஆமென். அநேகரோடு கூட தேவன் பேசி கொண்டிருக்கிற இந்த இடத்துல ஆமென். எங்க இருந்து நீங்க ஆமென் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, ஆமென், இன்னைக்கு தேவன் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இது ஆமென் வீணான நேரம் அல்ல, இது பிரயோஜனம் உள்ள நேரம். இந்த சிலுவையை எல்லாருமே அவமானத்தின் சின்னமா பார்த்தாங்க. இந்த சிலுவையில ஏறுறதுக்கு ரொம்ப பயப்பட்டாங்க. இந்த சிலுவையில நோக்கி பார்க்கிறத கேவலமா நினைச்ச இடத்தை இயேசு கிறிஸ்து பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய வெற்றியை நமக்கு ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு ஒரு கிரிக்கெட் நம்ம விளையாட போறோம். எக்ஸாம்பிள், ஒரு கிரிக்கெட் நம்ம விளையாட போறோம். எந்த மாதிரி பேட்டை சூஸ் பண்ணுவோம் தம்பி? பெஸ்ட் பேட், அப்படிதானா? இல்லையா? பெஸ்ட், எல்லாத்துலயுமே பெஸ்ட் நமக்கு வேணும். இன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்த உடனே என் பிள்ளை பெஸ்டா இருக்கணும். ஆமென். ரொம்ப ஹை குவாலிட்டியான ஒரு ஆமென் காரியங்களை பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுக்கிறோம். இந்த உலகத்துல ராணுவ வீரர்கள் அன்னைக்கு ஆமென் ஹை குவாலிட்டியான வெப்பன்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு? வெற்றி அடைகிறதுக்கு. இந்த உலகம் எதையோ நோக்கி வெற்றி அடைகிறதுக்கு பெஸ்ட் பெஸ்ட் பெஸ்ட்னு பார்த்துட்டே போயிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த பெஸ்ட் செலக்ட் பண்றது சின்ன பிள்ளையில இருந்து வயசானவங்க வரைக்கும் நம்ம பார்க்க முடியும். பட் அவர் நமக்காக சூஸ் பண்ணது என்ன தெரியுமா? எல்லாரும் ரிஜெக்ட் பண்ணது. ஹல்லேலூயா, ஆமென். எல்லாருமே பலவீனமா பார்த்தது. எல்லாரும் இந்த சிலுவையில ஏறின ஒருத்தன் முடிஞ்சான், இதுக்கப்புறம் இவனுக்கு வாழ்க்கை இல்லைன்னு நினைச்ச சிலுவையை அவர் ஆமென் ஹல்லேலூயா தேர்ந்தெடுத்தார். எதுக்கு தெரியுமா? வெற்றி அடையும்படியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, முதலாவது அவர் மனுக்குலத்தை ரட்சிக்கும்படியாக இந்த பூமியிலே வந்தார். ஹல்லேலூயா, மனிதனை ரட்சிக்கும்படியாக இந்த பூமியிலே வந்தார். அதற்கு ஆதாரமா ஆமென் ஆதாரத்தை அதுக்கப்புறம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம எதுக்கு இந்த ரட்சிப்பு அப்படிங்கிறத பார்ப்போம். எதுக்கு மனுஷனுக்கு ரட்சிப்பு வேணும்? எதுக்கு மனுஷனுக்கு ரட்சிப்பு வேணும்? என்ன ரட்சிப்பு? ரட்சிப்புன்னா என்னது? நீ எதுக்கு ரட்சிப்பை நோக்கி ஓடணும்? நீ எதுக்கு ரட்சிப்பை பார்க்கணும்? ஹல்லேலூயா. என்ன ரட்சிப்புன்னு அவ்வளவு பெரிய ஒரு 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 பெஸ்டா? அது ரட்சிப்புல என்ன இருக்கு? ஹல்லேலூயா. இந்த ரட்சிப்பை தர்றதுக்கு எதுக்கு ஏசப்பா வரணும்? எதுக்கு எனக்கு ரட்சிப்பு தேவை அப்படிங்கறத பாப்போமா? ஆதியாகமத்துல நாம பார்க்கும்போது ஆண்டவர் இந்த பூமியை சந்திரன் எல்லாத்தையுமே படைக்கிறார். இந்த பூமியில மனுஷன் வாழ்றதுக்கு எல்லாத்தையுமே படைக்கிறார். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 20 நீங்க பாத்தீங்கன்னா ஆமென் ஆமென் பேர்ட்ஸ் ஆமென் கொஞ்சம் விஷயங்கள் எல்லாம் வந்து ஜலத்திலிருந்து உருவாக்கப்பட்டிருக்கும், ஜலத்திலிருந்து வந்திருக்கும். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா
11 எல்லாம் பார்த்தீங்கன்னா 1வது அதிகாரம் சொல்லிட்டு இருக்கு. 1வது அதிகாரம் 11வது பார்த்தீங்கன்னா ஆமாம், இந்த மண்ணில் இருந்து மரங்கள், செடிகள், கொடிகள் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா, கேட்குறீங்களா? ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா இந்த 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 தண்ணியில இருந்து உருவாக்கப்பட்ட, இந்த தண்ணியில உருவாக்கப்பட்டிருக்கு இல்லையா, இந்த இந்த காரியங்கள் தண்ணியில வாழ முடியாது. ஆமென். இந்த இந்த மண்ணில இருந்து உருவாக்கப்பட்ட இந்த மரத்தை நீங்க பாருங்க, இன்னைக்கு புடுங்கி நீங்க ஒரு இடத்துல வச்சு பாருங்க, அதில் வாழ முடியாது. ஆமென். அதே மாதிரி ஆமென், 2வது அதிகாரம் 7வது அதிகாரத்துல 7வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் 2:7 நீங்க பாத்தீங்கன்னா, தேவன் ஆமென் தம்முடைய ஆமென் சுவாசத்தை ஊதி ஆமென் மனிதனை ஜீவாத்மாவாக பிறப்பிப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த உலகத்தில் உள்ள எல்லாம், இந்த உலகத்தில் ஒரு சோர்ஸ் வேணும் இல்லையா? ஒரு 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 கருப்பொருள் இருந்துதான் ஒன்றை உருவாக்க முடியும். அது மாதிரி இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் எதிலே இருந்து உருவாக்கப்பட்டு வந்திருக்கு? தேவனுடைய வார்த்தையின் மூலமாக. ஆமென். இங்கே இருந்து வருவதாக. ஆமென். ஆக ஒரு ஆமென் ஜலம் அதை பிறப்பிப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. இப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு நாம ஜீவாத்மாவாக உருவாக்கப்பட்டது எங்க இருந்துன்னா, தேவனுடைய ஆமென் நாசியின் சுவாசத்தில் இருந்து. இன்னைக்கு எப்படி ஒரு மீன் தண்ணியில இருந்து வெளியில போட்டப்பட்டா ஆமென் அதார உயிர் வாழ முடியாதோ, அப்படி இன்னைக்கு தேவனுடைய ஆமென் இணைப்பு இல்லைன்னா நம்மளால வாழ முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதற்காக தான் ஆதியாகமத்துல நாம் பார்க்கும்போது தேவன் அவர்களோடு கூட இருந்தார். ஆமென். இதுல நீங்க தொடர்ந்து பார்க்கும்போது தெரியும், தேவன் தம்மை போல் அவர்களை படைத்திருந்தார். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு எல்லா ஆமென் ஆமென் உயிரினங்களுக்கும் ஒரு சோர்ஸ் இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு மனுஷன் ஆமென் ஜீவாத்மாவாக வாழணும் அப்படின்னா அதற்கு சோர்ஸ் ஆமென் தேவனாகிய ஆமென் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. அவர் இல்லைன்னா நம்மளால வாழ முடியாது. இன்னைக்கு தேவனோடு கூட நாம இணையல அப்படின்னா நமக்கு மீட்பு கிடையாது. ஹல்லேலூயா. ஆமென். இந்த இணைப்பு இருந்துச்சு, ஆதியாகமத்துல இந்த இணைப்பு இருந்துச்சு. ஆனா பாவம் அப்படிங்கிற ஒண்ணுனால என்ன பட்டுச்சான்? உடையப்பட்டுச்சு. ஹல்லேலூயா. ஆமென். ஆதாம் அப்படிங்கிற ஒரு மனுஷனால ஆமென் மொத்த உலகமும் என்ன செய்யப்பட்டது? பாவத்துல தள்ளப்பட்டது. ஹல்லேலூயா. இன்னைக்கு மனுஷனுக்கு மீட்பு இல்லை. தேவனோடு கூட இணையலைன்னா ஜீவாத்மாவாக முடியாது. ஹல்லேலூயா. மரணம் பூமிக்குள்ளாடி இணையுது. மரணம் ஃபர்ஸ்டா பாவத்தின் மூலமாக பூமியில இறங்கி வருது. மனுஷன் பாவத்தை ருசிக்க ஆரம்பிச்சான். மனுஷன் ஆமென் ஆமென் மரணத்தை ருசிக்க ஆரம்பிச்சான். ஹல்லேலூயா. மீட்பில்ல. ஹல்லேலூயா. மரித்ததற்கு அப்புறம் எங்க போவோம் தெரியாது. மனுஷன் ஜீவாத்மாவில்ல, அவனிடத்துல மீட்பில்ல. he lost his salvation. அவனுடைய ரட்சிப்பு அவனை விட்டு இழந்து போயிருச்சு. இதை மீட்க யாராலும் முடியல. அநேக பரிசுத்தவான்கள் வந்தாங்க, அநேக ஆமென் தீர்க்கதரிசிகள் எழும்பினாங்க, யாராலும் முடியல. ஆனா இதற்காக ஒரு ஆள் வரணும். ஹல்லேலூயா. அதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம அவரோடு கூட இணைய முடியல அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, still you are not in the salvation. இன்னைக்கு நீங்க ரட்சிப்பு அடையல. ஹல்லேலூயா. ஆமென். இந்த உறவை மேம்படுத்தும்படியாக, நம்ம தேவனோடு கூட இருந்த உறவை முறிந்த இந்த உறவை ஆமென் புதுப்பிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இறங்கி வந்தார். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்தோம் அப்படின்னா, அவருடைய சிலுவை நோக்கி பார்த்தோம் அப்படின்னா, இந்த சிலுவை ஆமென் இந்த இணைப்பை நமக்கு இன்னைக்கு ஏற்படுத்தி இருக்கு. ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். அதுக்கப்படி பாருங்க, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்ல ஒரு ரட்சிப்பு ஒரு மனுஷனுக்கு கொடுத்ததை நம்ம பார்க்கலாம். இப்ப நமக்கு இந்த சாயல், இந்த ரட்சிப்பினுடைய அந்த ஃபங்க்ஷன் ஆமென் தேவன் எப்படி வெளிப்படுத்துறாரு, இயேசு கிறிஸ்து அதை எப்படி செயல்படுத்துறாரு நம்ம பார்க்க முடியும். ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷம் ஆமென் 19வது அதிகாரம் 5 to 10 நீங்க பாத்தீங்கன்னா, ஆமென் சகே அந்த இடத்துல ஆயக்காரனாகிய ஆமென் ஒரு மனுஷனை நம்ம பார்க்க முடியும் இல்லையா? காட்டத்தி மரத்துல ஏறுற சகே. இவன் சின்ன மனுஷன், குள்ளமான மனுஷன். இந்த மனுஷன் ஆமென் தேவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கூட்டத்திலையும் எல்லாரும் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. கேக்குறீங்களா? ஹல்லேலூயா. எல்லாரும் இருக்கிறாங்க, பெரிய ஜனக்கூட்டம் இருக்குது. ஓடுறான், ஏசப்பாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருக்கிறான். ஓடி போய்
அமேன் ஒரு பெரிய ஒரு மரத்துக்கு மேல ஏறி ஏசப்பா ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சம்பவம். ஆனா ரட்சிப்பு எப்படி தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறாருன்னு உங்களுக்கு சொல்றேன். அமேன். ஏசப்பா அந்த இடத்துல அமேன் எல்லாரையும் விட்டாரு. ஹல்லேலூயா. அமேன். தன்னோடு கூட வந்திருந்த சீஷர்கள் இருக்காங்க, தன்னோடு கூட வந்திருந்த அநேக மக்கள் பிரயாணப்பட்டு கொண்டிருந்த ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கூட வந்துட்டு இருக்கிறாங்க. எல்லாரையும் ஒதுக்கி விட்டுட்டு ஏசப்பாவை பார்க்கணும்னு நினைச்சான் பாத்தீங்களா ஒரு மனுஷன், அவனை தேடி ஹல்லேலூயா அந்த மரத்துக்கு கீழே வந்து நின்னுட்டு சைகவை நோக்கி பார்த்தார். ஹல்லேலூயா. ஆமென். அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் ஆண்டவர் அவனை இறங்கி கீழே வர சொல்றாரு. அவன் கீழே இறங்கி வர்றான். வந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு கான்வர்சேஷன், பேச்சு நடக்குது. பேசிட்டு இருக்கும்போ அவன் தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட ஆரம்பிச்சான். ஹல்லேலூயா. This is what will happen really when you accept Jesus Christ. இதுதான் உண்மையிலே நடக்கும். நீ எப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொள்றியோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நமக்குள்ளாடி நடக்கணும். ஹல்லேலூயா. ஏசப்பாவை சந்திச்சு அவன் பிரயாணப்பட்டு போகிற வழியில தன்னுடைய பாவத்தை அறிக்கையிடுறான். ஹல்லேலூயா. பாவத்தை அறிக்கையிடுறது அப்படிங்கிறது ஆமென், அது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். ஏசப்பாவை நீ அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஏசப்பா கூட நீங்க நடக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ளாடி பாவ உணர்வு ஏற்படும். இன்னைக்கு அமேன் கர்த்தருடைய கிருபையால அநேகரை நான் பார்க்கிறேன். அநேக அமேன் வாலிபர்கள் எனக்கு அடிக்கடி கூப்பிடுறது உண்டு. பேசியிருக்கிறேன், அநேக பசங்கள்கிட்ட நான் பேசியிருக்கிறேன். அப்ப அவங்கள்ட்ட எல்லாம் பேசும்போ யாருக்குமே இன்னைக்கு ரட்சிப்பு என்னன்னு தெரியாது. இன்னைக்குள்ள ஜெனரேஷனுக்கு நான் எதுக்கு ஏசப்பாவை தேடணும்னு தெரியல, ஏசப்பா யாருன்னு தெரியல. ஹல்லேலூயா. ஆமென். கேட்டா ஞானஸ்நானம் எடுத்திருக்காங்க, ஞானஸ்நானம் எடுத்தவங்களுக்கு ரட்சிப்பு என்னன்னு தெரியல. ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைங்களுக்கு ஏசப்பாவை பத்தி தெரியல, நான் என்ன பண்ணணும்னு அவனுக்கு தெரியல. ஹல்லேலூயா. ஆமென். வெளி தோற்றம் அல்லங்க. ஏதோ நம்ம ஒரு சபைக்கு போனோம், சபைக்கு போன உடனே ஓகே எல்லாரும் இப்படி இருக்காங்க, நானும் எப்படி செய்யணும், இப்படி இருக்கணும். எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க, நானும் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும். எல்லாரும் எப்படி இருக்காங்க, நான் இந்த மாதிரி நடந்துக்கணும். தட் இஸ் ஃபைன். ஆனா ஏசப்பாவை ஏற்றுக்கொள்றது அது இல்ல. ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளும் போது உனக்கு உள்ளாடி மாறும். ஹல்லேலூயா. உன்னுடைய இருதயம் ஆமென் கல்லான இருதயம் சதையாக்கப்படும். ஹல்லேலூயா. உன்னால நிக்க முடியாது. ஹல்லேலூயா. உன்னால உன்னை நியாயப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. உனக்குள்ளாடி மாற்றம் வரும். ஹல்லேலூயா. ஏசப்பாவை நீ ஏற்றுக்கொண்ட அப்படின்னா உனக்குள்ளாடி ஒரு பெரிய மாற்றம் வரும். அத வேதம் சொல்லுகிறது, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாகின. இந்த மாற்றம் உனக்குள்ளாடி வந்திருக்கா? நான் சர்ச்சுக்கு போறேன், நான் பாட்டு பாடுறேன், நான் வர்ஷிப் லீட் பண்றேன், ஆமென், நான் ஊழியத்தில் இருக்கிறேன், ஓகே ஃபைன். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த மாற்றம் நமக்குள்ளாடி இல்லை அப்படின்னா இன்னும் நம்ம ரட்சிப்பு அடையலைன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இன்னும் ஏசப்பா கூட நீ நடக்க ஆரம்பிக்கலைன்னு அர்த்தம். இன்னும் ஏசப்பா உன்னை நோக்கி பார்க்கலன்னு அர்த்தம். சைகைவே சீக்கிரமா நீ இறங்கி வா, நான் இன்னைக்கும் வீட்டுல தங்கணும். ஹல்லேலூயா. நீ எங்க இருந்து வேணாலும் கேட்டுட்டு You have chosen. நீ அழைக்கப்பட்டவன், நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன். உன்னோடு கூட தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சகைவே சீக்கிரமா இறங்கி வா, நான் உன்னுடைய வீட்டுல தங்கணும். இந்த அழைப்புக்கு நீ இறங்குவியா இருந்து பார்த்துட்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சம்பவம். ஆனா ரட்சிப்பு எப்படி தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறாருன்னு உங்களுக்கு சொல்றேன். ஆமென். ஏசப்பா அந்த இடத்துல ஆமென் எல்லாரையும் விட்டாரு. ஹல்லேலூயா. ஆமென். தன்னோடு கூட வந்திருந்த சீஷர்கள் இருக்காங்க, தன்னோடு கூட வந்திருந்த அநேக மக்கள் பிரயாணப்பட்டு கொண்டிருந்த ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கூட வந்துட்டு இருக்கிறாங்க. எல்லாரையும் ஒதுக்கி விட்டுட்டு ஏசப்பாவை பார்க்கணும்னு நினைச்சான் பாத்தீங்களா ஒரு மனுஷன், அவனை தேடி ஹல்லேலூயா அந்த மரத்துக்கு கீழே வந்து நின்னுட்டு சைகவை நோக்கி பார்த்தார். ஹல்லேலூயா. ஆமென். அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் ஆண்டவர் அவனை இறங்கி கீழே வர சொல்றாரு. அவன் கீழே இறங்கி வர்றான். வந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு கான்வர்சேஷன், பேச்சு நடக்குது. பேசிட்டு இருக்கும்போ அவன் தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட ஆரம்பிச்சான். ஹல்லேலூயா. This is what will happen really when you accept Jesus Christ. இதுதான் உண்மையிலே நடக்கும். நீ எப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொள்றியோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நமக்குள்ளாடி நடக்கணும். ஹல்லேலூயா. ஏசப்பாவை சந்திச்சு
அவன் பிரயாணப்பட்டு போகிற வழியில தன்னுடைய பாவத்தை அறிக்கையிடுறான். ஹல்லேலூயா. பாவத்தை அறிக்கையிடுறது அப்படிங்கிறது ஆமென், அது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். ஏசப்பாவை நீ அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஏசப்பா கூட நீங்க நடக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள பாவ உணர்வு ஏற்படும். இன்னைக்கு ஆமென் கர்த்தருடைய கிருபையால அநேகரை நான் பார்க்கிறேன். அநேக ஆமென் வாலிபர்கள் எனக்கு அடிக்கடி கூப்பிடுறது உண்டு, பேசியிருக்கிறேன். அநேக பசங்கள்ட்ட நான் பேசியிருக்கிறேன். அப்ப அவங்கள்ட்ட எல்லாம் பேசும்போது யாருக்குமே இன்னைக்கு ரட்சிப்பு என்னன்னு தெரியாது. இன்னைக்குள்ள ஜெனரேஷனுக்கு நான் எதுக்கு ஏசப்பாவை தேடணும்னு தெரியல, ஏசப்பா யாருன்னு தெரியல. ஹல்லேலூயா. ஆமென். கேட்டா ஞானஸ்நானம் எடுத்திருக்காங்க. ஞானஸ்நானம் எடுத்தவங்களுக்கு ரட்சிப்பு என்னன்னு தெரியல. ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைங்களுக்கு ஏசப்பாவை பத்தி தெரியல. நான் என்ன பண்ணணும்னு அவனுக்கு தெரியல. ஹல்லேலூயா. ஆமென். வெளி தோற்றம் அல்லங்க. ஏதோ நம்ம ஒரு சபைக்கு போனோம், சபைக்கு போன உடனே ஓகே எல்லாரும் இப்படி இருக்காங்க, நானும் எப்படி செய்யணும், இப்படி இருக்கணும். எல்லாரும் எப்படி இருக்காங்க, நானும் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும். எல்லாரும் எப்படி இருக்காங்க, நான் இந்த மாதிரி நடந்துக்கணும். தட் இஸ் ஃபைன். ஆனா ஏசப்பாவை ஏற்றுக்கொள்றது அது இல்ல. ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளும் போது உனக்கு உள்ளாடி மாறும். ஹல்லேலூயா. உன்னுடைய இருதயம் ஆமென் கல்லான இருதயம் சதையாக்கப்படும். ஹல்லேலூயா. உன்னால நிக்க முடியாது. ஹல்லேலூயா. உன்னால உன்னை நியாயப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. உனக்குள்ளாடி மாற்றம் வரும். ஹல்லேலூயா. ஏசப்பாவை நீ ஏற்றுக்கொண்ட அப்படின்னா உனக்குள்ளாடி ஒரு பெரிய மாற்றம் வரும். அத வேதம் சொல்லுகிறது, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்த மாற்றம் உனக்குள்ளாடி வந்திருக்கா? நான் சர்ச்சுக்கு போறேன், நான் பாட்டு பாடுறேன், நான் வர்ஷிப் லீட் பண்றேன், ஆமென், நான் ஊழியத்தில் இருக்கிறேன், ஓகே ஃபைன். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த மாற்றம் நமக்குள்ளாடி இல்லை அப்படின்னா இன்னும் நம்ம ரட்சிப்பு அடையலைன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இன்னும் ஏசப்பா கூட நீ நடக்க ஆரம்பிக்கலைன்னு அர்த்தம். இன்னும் ஏசப்பா உன்னை நோக்கி பார்க்கலன்னு அர்த்தம். சைகைவே சீக்கிரமா நீ இறங்கி வா, நான் இன்னைக்கும் வீட்டுல தங்கணும். ஹல்லேலூயா. நீ எங்க இருந்து வேணாலும் கேட்டுட்டு இரு. You have chosen. நீ அழைக்கப்பட்டவன், நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன். உன்னோடு கூட தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சகைவே சீக்கிரமா இறங்கி வா, நான் உன்னுடைய வீட்டுல தங்கணும். இந்த அழைப்புக்கு நீ இறங்குவியா? ஹல்லேலூயா. உன்னை ஆமென், உன்னை மாத்துறது மனுஷங்க கிடையாது தம்பி. உங்களை மாத்துறது மனுஷங்க கிடையாது. மனுஷங்களால உங்களை மாத்த முடியாது. ஹல்லேலூயா. உனக்காக ஜீவனை கொடுத்த ஏசப்பாவால மட்டும்தான் முடியும். ஓ ஜீசஸ். ஹல்லேலூயா. இன்னைக்கு உன் வாழ்க்கையில ஏசப்பா வரட்டும். சகை உன்னுடைய பொசிஷனை விட்டு இறங்கி வா, உன்னுடைய மறைவான வாழ்க்கையை விட்டு இறங்கி வா. நீ மறைவா இருந்து பார்த்துட்டு இருந்தல்ல, அதை எல்லாத்தையும் விட்டுட்டு கீழே இறங்கி வா. இன்னைக்கு ஏசப்பா உன்னுடைய இருதயத்துல தங்க ஆமென் ஹல்லேலூயா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். கீழே நோக்கி பார்க்க ஆரம்பி. ஹல்லேலூயா. உன்னுடைய இருதயம் மாறட்டும். கண்டிப்பா நடக்கும். உன்னுடைய வெளித்தோற்ற மாற்றம் மாறப்படும். உன்னுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், உன்னுடைய நடத்தை, உன்னுடைய பேச்சு எல்லாம் மாறும். எப்படி தெரியுமா? ஆமென், உன் மூலமா ஏசப்பா வெளிப்படும் போது. ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். உள்ளான மாற்றம் ஏற்படும் போது வெளியரங்கமான மாற்றம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஹல்லேலூயா. உன்னால சும்மா வாழ முடியாது. ஏசப்பாவை நீ ஏற்றுக்கொண்ட அப்படின்னா உன் வாழ்க்கையில மாற்றம் நடக்கும். ஹல்லேலூயா. இந்த உலகம் உன்னை திரும்பி பார்க்கும். இந்த உலகத்துல நீ சிறந்தவனாகுவ. ஹல்லேலூயா. உலகத்திலே மரித்து போய் தோற்றவனை அல்ல நீ, தோற்றவர்களை அல்ல நீ பார்க்கிறது, தோற்ற தெய்வத்தை அல்ல பார்க்கிறது. சிலுவையிலே மரணத்தை ஜெயித்த சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னோடு கூட நடக்க ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சகைவே நீ சீக்கிரமா இறங்கி வா. நான் உன்னுடைய வீட்டுல இன்னைக்கு தங்கணும். உன்னுடைய வீட்டில் நான் இன்னைக்கு தங்கணும். உன்னுடைய இருதயத்துல நான் இன்னைக்கு தங்கணும். உன்னை நான் எனக்கு மாற்றணும். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அவனிடத்துல இருந்த எல்லாத்தையும் விட்டு போட்டான். ஹல்லேலூயா. உன்னை நீ வறுமையாய் நினைக்கிற நேரம் ஏசப்பா அவனுடைய இருதயத்தில் வருகிற நேரம். உன்னிடத்தில் இருக்கிற ஆஸ்தி சம்பத்து ஒன்றுமில்லை என்று நினைக்கிற நேரம் ஏசப்பா அவனுடைய இருதயத்தில் வருகிற நேரம். உன்னால சும்மா இருக்க முடியாது.
உன் இருதயம் பொட்டி நீ அழுதுருவ. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் உன் வாழ்க்கையில இருக்குதா? ஆவியானவர் இன்னைக்கு உனக்கு உதவி செய்வார். உன் வாழ்க்கையை ஏசப்பாக்கு கொடுப்பியா? உங்க வாழ்க்கையை ஏசப்பாக்கு கொடுப்பீங்களா? தம்பி, உண்மையிலே நம்ம சபைக்கு வர்றோம், ஓகே, பட் இஸ் தேர் இன்டர்னல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்? உனக்குள்ளாடி மாற்றம் இருக்கா? உனக்கு தெரியும் வெளிப்பிரகாரமான மாற்றத்தை வச்சு எதுவும் பண்ண முடியாது. நீ ஒன்னே மாத்திட்டு இருக்கிற. சகையும் ஒளிந்துட்டு இருக்கிறது மாதிரி மரத்துக்கு இடையில போய் உட்கார்ந்து நீ ஒன்னே ஏசப்பா பார்க்கல, நீ ஏமாத்திட்டு இருக்கிற. ஸ்டில் ஹி இஸ் வெயிட்டிங். அவர் ஆமென் மரத்துக்கு அடியில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஓடி வா. ஆமென். உன் வாழ்க்கை ஒண்ணுமே இல்லைன்னு நீ பாப்ப, ஆனா அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில எல்லா பெஸ்டையும் நீ பாப்ப. உன் வாழ்க்கையில ஆமென் வெற்றி அடைந்த ஒரு தேவன், வெற்றி அடைந்த ஒருத்தருடைய கரத்தை நீ பிடிச்ச அப்படின்னா உன் வாழ்க்கையில எல்லாமே வெற்றியா மாறுது நீ பாப்ப. உன் வாழ்க்கையில அநேக ஆமென் மனிதர்களை நீ பாப்ப. உன் வாழ்க்கை வண்டர்ஃபுல்லா மாறும். ஹல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் மாற்றம் இல்லாத உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும். தட் இஸ் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். சகையனுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் அவன் கொடுக்குறான். ஆமென். 7:8 நீங்க பார்த்தா அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருது. ஹல்லேலூயா. 9வது ஆமென் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையில ரட்சிப்பு எப்படி. ஆமென். 9வது வசனத்தை ஒரு வேளை வாசிக்கலாமா? இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு என்ன வந்துச்சா? இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இந்த ரட்சிப்பு வரக்கு முன்னாடி உனக்குள்ளாடி இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குதா? ஹல்லேலூயா. அவன் அதுக்கு முன்னாடி சொல்லுவான், என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்துறான்டோரே, நான் பெரிய ஆளு தான் தெரியுமா? சகை பெரிய ஆளு. அவனுக்குள்ள நான் இருந்தாலுமே அவனுடைய ஆஸ்தி அந்தஸ்து, அவனுக்கு இருந்த கௌரவம் எல்லாம் பெருசு. நம்மள மாதிரி எல்லாம் சாதாரணமான ஆளு கிடையாது. அந்த வேலை பார்க்க முடியாதுங்க. ஆமென். 1வது வசனத்துல நீங்க அதெல்லாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் ஒரு மனுஷன் எம்டின்னு நினைக்கிறது எப்படி? something is there. ஏதோ ஒன்று இருக்கு அதுல. ஒரு பெரிய ஐஸ்வர்யவான், ஒரு பெரிய அதிகாரி, ஆமென், ஹல்லேலூயா, தான் ஒன்றும் இல்லை நான் எல்லாத்தையும் கொடுத்துட்றேன்னு சொல்றது, something is there. அவருடைய உள்ள மாற்றம் வந்திருக்கு. ஏசப்பா சொன்னார் அவன்கிட்ட கொடுக்கணும்னு இல்லை. ஏசப்பா அவன்கிட்ட எதுவுமே சொல்லல. அவர் சொன்னது ஒன்னே ஒண்ணு, சகேவன் இறங்கி வா, நான் உன்னுடைய வீட்டுல இன்னைக்கு வாசம் பண்ணணும், இன்னைக்கு நான் உன்னுடைய வீட்டுல தங்கணும், அவ்வளவுதான். Still he is telling that. இன்னைக்கு அதை சொல்லிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு இறங்கி வந்தோம் அப்படின்னா நீ வெறுமையை உணர்வே இன்னைக்கு. ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு சிலுவையில் உண்டான ஆமென் அந்த ஒரு ஹல்லேலூயா மாற்றம் உன்னுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு ஏற்படும். ஹல்லேலூயா. உன்னுடைய இருதயம் இன்னைக்கு உடைக்கப்படும். இன்னைக்கும் கல்லான இருதயத்தோடு இருக்கிறேன்னா உன்னிடத்துல சால்வேஷன் ஆமென் ரட்சிப்பு இல்ல. ஒப்பு கொடுக்க ஆரம்பி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. இயேசுவே உம் நாமமே பெருகணும். ஹல்லேலூயா. சொல்லுமா இயேசுவே, இயேசுவே உம் நாமமே பெருகணும். ஹல்லேலூயா. சொல்லுமா இயேசுவே, இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. சொல்லுமா, உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு வரட்டும். ரட்சிப்படையாதவருடைய வாழ்க்கையில் இன்னையிலிருந்து ஒரு மாற்றம் உடையட்டும். உங்களுடைய இருதயம் உடைக்கப்படட்டும். ஹல்லேலூயா. அவரெல்லாம் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். அடுத்ததா பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள், அவர் ஒரு உதாரணமாக வாழ்ந்தார்.
உதாரணமாக வாழ்வதற்காக இந்த பூமியிலே வந்தார். இந்த பூமியில நிறைய பேர் வந்து அநேக வழிகளை காமிச்சிட்டு போயிருக்காங்க. ஹல்லேலூயா. நார்மலா பார்க்கும்போது புத்திசத்துல நீங்க பாத்தீங்கன்னா 8 வழிகள் இருக்கு. 8 ways to life அப்படின்னு 8 வழிகள். இந்த 8 வழிகளை பின்பற்றினா நம்ம பரலோகம் போலாம் அப்படின்னு புத்திசம் சொல்லுது. இப்படி ஒவ்வொரு மார்க்கமும் சரி, ஒவ்வொரு மனிதர்கள் இன்னைக்கு பெரிய பெரிய தலைவர்கள் நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு கோட்டிங் இருக்கு. அவங்க எல்லாம் ஒவ்வொரு விஷயங்களை எழுதியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க, இப்படி நடங்க அப்படி நடங்க அப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா எல்லாரும் அப்படி வாழ்ந்திருப்பாங்களா? ஹல்லேலூயா. இன்ன சொன்ன இவங்க எல்லாம் அப்படி வாழ்ந்திருப்பாங்களா? கஷ்டம். ஹல்லேலூயா. ஆமென். இந்த வேதத்தில் இருந்ததன்படி வாழ்ந்து காட்டின ஒருவர் உண்டு அப்படின்னா அவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஹல்லேலூயா. இந்த பூமியில வாழ்ந்ததிலேயே சொன்னதை செஞ்சு முடிச்சிட்டு சொன்ன ஒரு தேவன் உண்டுன்னா அவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஹல்லேலூயா. ஆமென். அவரு ஒரு பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? ஆமென். கவனமா கேளுங்க. ஹல்லேலூயா. பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்படிதானே சொல்லியிருக்காரு? ஏசப்பா என்ன சொல்லியிருக்காரு? பாவம் செய்யக்கூடாது. அவர் பாவம் செஞ்சாரா? இல்ல. இந்த பூமியில ஒரு மனுஷனை நீங்க எடுங்க, ஒரு மனுஷன் எடுங்க, நீங்க உங்களை யோசிங்க. பாவம் இல்லாம நிக்க முடியுமா? முடியாது. இந்த உலகத்துல உலகம் தோன்றதுல இருந்து இனி முடிக்க போகிற ஆண்டவருடைய வருகையும் அதற்கு அடுக்க அப்புறமும் என்றைக்கும் பாவம் இல்லாத ஒருவர் உண்டுன்னா அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே. இந்த பூமியில பாவம் இல்லாமல் வாழ்ந்து காட்டினார். ஹல்லேலூயா. அவர் பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரு, அவர் பாவம் செய்யல. ஹல்லேலூயா. ஆமென். அவர் நம்மளை அடுத்தவங்களை நேசிக்க சொல்லி இருக்கிறாரு. ஏழைகளுக்கு உதவுங்க. ஹல்லேலூயா. உங்கள்கிட்ட 2 இருக்குன்னா 1 எடுத்தவங்களுக்கு கொடுங்க. ஒருத்தன் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடக்க சொன்னாங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா நடந்து கொடுங்க. சுமக்க சொன்னாங்களா இன்னும் சுமைங்க. இன்னும் அன்பு செலுத்துங்க. இன்னும் ஏழைகளுக்கு உதவுங்க. ஹல்லேலூயா. ஆமென். இன்னும் செய்யுங்க. ஆமென். ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஹல்லேலூயா. உங்களுடைய அன்பு அநேகருக்கு காமிங்க. உங்களை ஒருவருக்கு ஒரு நேசிங்க. ஹல்லேலூயா. ஆமென். பிள்ளைகள் அப்பா அம்மாவை நேசிங்க. அப்பா அம்மாவுக்கு ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அவங்களுக்கு கீழ்ப்படியுங்க. ஆமென். இன்னைக்கு அன்பு தணிஞ்சிருக்கிற காலத்துல நாம இருக்கிறோம். ஆனா ஏசப்பா நம்மள்ட்ட சொல்லி இருக்கிறாரு அன்பை காமிக்கும்படியாக. ஹல்லேலூயா. ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யணுமா? அன்பை காமிக்கணும். சிலுவை நீங்க பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும் இல்லையா? இப்படிதானே இருக்கும். ஒண்ணு மேல இனி ஒண்ணு சைட். மேல என்ன காமிக்க தெரியுமா? நீ ஏசப்பாவை நேசிக்கணும்னு காமிக்குது. நீ ஆண்டவரோடு கூட உறவுல இருக்கணும்னு காமிக்குது. ஹல்லேலூயா. ஆமென். இனி ஒண்ணு கிராஸ் இப்படி இருக்கு பாத்தீங்களா? நான் அவனை நேசிக்கணும், என் பக்கத்துல இருக்கிறவங்களை நேசிக்கணும். ஹல்லேலூயா. என் உறவினர்களை நான் நேசிக்கணும். இத சொன்னார்ல. ஆமென். அவர் தந்த அன்பை பாத்தீங்களா? ஹல்லேலூயா. நான் சொன்னது மாதிரி அன்பை காமிக்கிறது ஏசப்பாவை தவிர இன்னைக்கு வரைக்கும் வேற யாருமே அவருக்கு நிகரா வர முடியாது. ஹல்லேலூயா. அவர் சொல்லி செய்யாத தேவன் அல்ல, அவர் சொல்லிட்டு அவர் செய்துட்டு சொல்லுகிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். சொல்லிட்டு அவர் செய்கிறவர் அல்ல, அவர் செஞ்சிட்டு சொல்ற தேவன். ஹல்லேலூயா. அவர் நேசின்னு சொல்லிட்டு அவர் நேசிக்கல, அவர் நேசிச்சு தான் இறங்கி வந்தாரு. ஹல்லேலூயா. பின்பற்றினார். ஹல்லேலூயா. குட் எக்ஸாம்பிள் இன் அவர் லைஃப். உன் வாழ்க்கையில இந்த உலகத்துல அநேகரை நாம எக்ஸாம்பிளா பார்க்கலாம். ஆனா ஏசப்பாவை போல ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஏசப்பாவை மட்டும் எக்ஸாம்பிளா பாருங்க, உங்களோட வாழ்க்கை பெஸ்டா இருக்கும். ஹல்லேலூயா. ஏசப்பாவை மட்டும் உங்க வாழ்க்கையில முன்னாடி நிறுத்தி பாருங்க, உங்க வாழ்க்கை பெஸ்டா இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். அதுக்கப்புறம் இந்த சட்டத்திட்டங்களை மனுஷனால பின்பற்ற முடியல,
தேவன் தான் ரூபம் எடுத்து இந்த பூமியில இறங்கி வந்து இவைகள் எல்லாம் நிறைவேற்றினார். இதை நிறைவேற்றின இடம் யாது தெரியுமா? சிலுவை. ஹல்லேலூயா. இந்த சட்டத்திட்டங்களை நிறைவேற்றும்படியாக அவர் உபயோகித்த அந்த இடம் யாது தெரியுமா? சிலுவை. ஹல்லேலூயா. அதனாலதான் அவர் இன்னைக்கு நமக்கு தேவனாய் விளங்கி கொண்டிருக்கிறார். சிலுவையின் மூலமாக ஆசீர்வாதம் நமக்கு தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. பல ஏற்பாடுல தேவனை நோக்கி பார்க்க முடியாது, தேவனை டைரக்டா நம்மளால பேச முடியாது. இன்னைக்கு நான் நேரமே சொன்னது மாதிரி அற்புதங்களை தேடி உலகத்தில் உள்ளவங்க ஓடிட்டு இருக்கிறாங்க, அதிசயங்களை தேடி உலகத்தில் இருக்கிறவங்க ஓடிட்டு இருக்கிறாங்க. இது இன்னைக்கு மட்டும் இல்ல, அன்னைக்கு நடந்துச்சு. ஹல்லேலூயா. வருஷ காலமா நடந்துட்டு இருக்கு. ஆனா அன்னைக்கெல்லாம் மனுஷனுக்கு நேரே போய் பேச முடியாது. தேவன்கிட்ட போய் நீங்க இதை தாங்க அதை தாங்க எல்லாம் பேச முடியாது. நமக்கு இடையில ஆசாரியர்கள் இருந்திருந்தாங்க. இன்னைக்கு தம்முடைய சிலுவையின் மூலமாக ஹல்லேலூயா நமக்கும் தேவனுக்கும் இடையில ஒரு உறவை ஏற்படுத்தினது இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. தம்முடைய ஜீவனை தந்து உறவை ஏற்படுத்தினார். இன்னைக்கு நீங்க யாரையும் தேடி போக வேண்டிய தேவையில்லை. உங்களுக்கு அற்புதம் வேணுமா? அவருடைய சமூகத்தில் இருக்கணும். ஏசப்பான்னு கூப்பிடுங்க, இறங்கி வருவாரு. ஹல்லேலூயா. அவர் தம்முடைய வாழ்க்கையை பலியாக்கினார். அவர் தம்முடைய வாழ்க்கையை நமக்காக தந்தார். ஏன் தெரியுமா? நாம சுகமா இருக்கும்படியாக. ஹல்லேலூயா. பிலிப்பியர் 8:2 படிங்க. அதுல சொல்லப்பட்டிருக்கும், அவர் சிலுவை பரியந்தம் தம்மை என்ன செஞ்சாராம்? கீழ்ப்படிதல் உள்ளவர்களா இருந்தார். ரீட் பண்ணுங்க. பிலிப்பியர் 2:8. மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தன்னை தம்மை தாழ்த்தினார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அவருக்கு அவரை இவ்வளவு துன்புறுத்துறாங்கல்ல, அவர் நினைச்சிருந்தா ஒரு செகண்ட்ல தூதர்கள் இறங்கி வந்து அவரை மீட்டிருப்பாங்க. ஹல்லேலூயா. இந்த கஷ்டம் எல்லாம் பட வேண்டிய தேவையில்லை. அவர் மனசுல ஜஸ்ட் நினைச்சாலே போதும், ரெட்டியா இருந்தாங்க. ஆனா அவர் சொன்னது, நோ, வேண்டாம், நான் இதை சகிக்கணும், நான் இந்த சிலுவை எடுக்கணும். எதுக்கு தெரியுமா? உங்களுக்காக. நான் இந்த சிலுவை எடுத்துட்டு போகணும். இந்த சிலுவையில நான் கஷ்டத்தை சகிக்கணும். யாருக்காக? எனக்காக. ஹல்லேலூயா. அவர் என் மீது வைத்த அன்பிற்காக. ஹல்லேலூயா. அவர் என்னை நேசித்த அன்பிற்காக அவர் சிலுவை பரியந்தம் he has obedient. ஹல்லேலூயா. அவர் கீழ்ப்படிதல் உள்ளவராக இருந்தார். பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார். இன்னைக்கு நாம எத்தனை பேர் கீழ்ப்படிதல் உள்ளவர்களா இருக்கிறோம்? ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளா இருக்கிறோம். நாம இன்னைக்கு அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படுறோமா? நாம இன்னைக்கு போதகர்களுக்கு கீழ்ப்படுகிறோமா? இன்னைக்கு நான் சின்ன பையன், நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் மாமியார் மருமகங்க இவங்களுக்கு இடையில சண்டை. ஹல்லேலூயா. மாமனாருக்கும் அவங்களுக்கு அந்த மருமகளுக்கும் இடையில சண்டை. இந்த மாதிரி தான் இன்னைக்கு உலகம் போயிட்டு இருக்கு. குடும்பத்துக்குள்ளாடி இன்னைக்கு பிரிவினை. இதற்காகவா தேவன் தம்முடைய ஜீவனை தந்தார்? ஆமென். ஹல்லேலூயா. இல்லவே இல்லை. அவர் தம்முடைய ஜீவனை தந்தது உறவுகளை ஏற்படுத்தும்படியாக. தம்முடைய ஜீவனை தந்தது, அவர் இந்த பூமியில வாழ்ந்தது அவர் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டும்படியாக. இன்னைக்கு நாம யாரை எக்ஸாம்பிளா எடுத்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? யார் நமக்கு முன்னாடி போயிட்டு இருக்கிறா? நாம இன்னைக்கு கீழ்ப்படிதல் உள்ளவர்களா இருக்கிறோமா? நமக்காக சிலுவையின் மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிதல் உள்ளவராய் இருந்தார். பிதாவுக்கு அவர் கீழ்ப்படிந்தார். இன்னைக்கு நாம அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படுகிறோமா? இல்ல. இப்ப யார நாம எக்ஸாம்பிளா இருக்கிறோம்? யாருடைய எக்ஸாம்பிளை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம எக்ஸாம்பிளா பார்க்கணும் அப்படின்னா ஒரே ஒருத்தவர் தான், அவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. எனக்கான நல்ல பங்கு சொல்லுவோமா? எனக்காக நல்ல பங்கு நீங்க தான்ப்பா. எனக்கான நல்ல பங்கு நீங்க தான். நான் எனக்கு எக்ஸாம்பிளா நான் பார்க்கணும்னா ஹல்லேலூயா, அது நீங்க ஒருத்தவர் தான். ஹல்லேலூயா. நான் மனுஷங்களை நிறைய பேரை பார்த்துட்டேன்ப்பா. இத்தனை வருஷம் நான் நிறைய பேரை மீட் பண்ணியிருக்கிறேன். அப்படித்தானே? எவ்வளவு பேரை பார்த்து எத்தனை பேர் உண்மையா இருந்திருக்காங்க? எத்தனை பேர் கீழ்ப்படிதல் உள்ளவர்கள் அவங்களுக்கு முன்னாடி இருந்திருக்காங்க? நமக்கு ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி ஒண்ணு பேசுவாங்க, பின்னாடி இன்னொன்னு பேசுவாங்க. யார் உண்மையா இருப்பா? அவர் இருந்தார். ஹல்லேலூயா. ஏசப்பா நீங்க எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோமா? ஏசப்பா நீங்க எனக்கு ஒரு எக்ஸாம்பிள். உங்களை மாதிரி நான் வாழணும், நீங்க வாழ்ந்தது மாதிரி நான் வாழணும். ஹல்லேலூயா. ஆமென். முதல் 1 பேதுரு 2வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாமா? 1 பேதுரு 2வது அதிகாரம் 21.
எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள்? ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடரும்படி ஆமென் உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். ஹல்லேலூயா. அவர் நமக்காக அடிச்சுவடுகளை பின்பற்ற வைத்திருக்கிறார். இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் கிரைஸ்ட் ஃபாலோவர்ஸ் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணோம். தேவனை பின்பற்றணும், ஏசப்பாவை பின்பற்றணும். வேற யாருமே வேண்டாம், நமக்கு வேற யாருமே வேண்டாம். ஏசப்பா நீங்க மட்டும் போதும், நான் பெஸ்டா இருப்பாண்டவரே. ஏசப்பா உங்களை மட்டும் நான் பின்பற்றின போறேன், இந்த உலகத்துல யாருமே வாழாத வாழ்க்கையை நான் வாழுவாண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப உங்க அடிச்சுவட நான் பின்பற்றணும். சொல்லுமா, ஏசப்பா நான் உங்க அடிச்சுவட பின்பற்றணும். ஏன் சொல்லவா, உங்களை மாதிரி யாருமே இல்லை. ஏசப்பா உங்களை மாதிரி யாருமே இல்லை. ஹல்லேலூயா. அவர் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஆமென். அவர் நமக்காக ஆமென் அடிச்சுவடுகளை ஆமென் விட்டு போன தேவன். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இதுல இன்னொரு விஷயம் நம்ம பார்ப்போம் பாருங்க. மனுஷ வாழ்க்கையில பிரச்சனை எல்லாருக்குமே வரும். நீங்க ஒருவேளை நினைக்கலாம், ஓ அவர் கடவுள், அவர் சகலத்தையும் படைத்தவர், அவரால் வாழ முடியும். ஆனா நாங்க மனுஷங்க, நாங்க எப்படி கரெக்டா வாழ்றது, நாங்க எப்படி வேதத்தின்படி வாழறது அப்படின்னு நாம யோசிக்கலாம். அவரு முழுமையாக தேவன், அவர் முழுமையான மனிதன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அவர் முழுமையான தேவன், அவர் முழுமையான மனிதன். அவருக்கு உங்களுக்கு இருந்த மாதிரி தாக இருந்துச்சு. அவரு உங்களை மாதிரி ஹேட் ஆனாரு, வருத்தப்பட்டார் தெரியுமா, அழுதாரு. அவர் உங்களை மாதிரி அன்பு செலுத்தினாரு. நாம எப்படி இருக்கிறோம் அப்படியே இருந்தாரு. ஆமென். நாம எல்லாராலும் கைவிடப்படும் எப்படி இருக்கும், அது மாதிரிதான் அவருக்கு இருந்துச்சு சிலுவையில. ஏன் தெரியுமா, நமக்காக. ஹல்லேலூயா. ஆமென். அவர் வறுமையாக்கப்பட்டார், அவர் தரமையாக்கப்பட்டார். இது எல்லாமே அவருக்கு ஃபீலிங் இருக்கும், இல்லாம இல்ல. அவர் கஷ்டப்பட்டார். ஆமென். நாம அவருடைய சோதனை காலத்தை நம்ம பார்க்கும்போது மத்தேயு 4:1-11 வரைக்கும் நம்ம பார்க்கும்போது டெம்டேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் நம்ம பார்க்க முடியும். தேவனுடைய சோதனை, இயேசு கிறிஸ்துவனுடைய சோதனை. 40 நாள் உபவாசம் இருக்கிறார். ஆமென். 40 நாள் உபவாசம் எப்படி இருக்கும், அதுவும் பாலைவனத்துல. இயேசு கிறிஸ்துவ நாம பொதுவா பார்க்கும்போது உச்சக்கட்ட காரியங்களை பார்த்திருப்பாரு. உச்சக்கட்ட மரணம், உச்சக்கட்ட உபவாசம். 40 நாள் உபவாசம் இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. நாம இருக்கலாம், ஒருவேளை பெரிய விஷயம் தான். ஆனா ஒருவேளை அது நாம இருக்கலாம்னு வைப்போமே. வனாந்திரத்தில் இருக்க முடியுமா? எந்த மனுஷனுடைய துணையும் இல்லாம தனியா இருக்க முடியுமா? ஒரு உச்சகட்டமான ஆமென் பாடுகளை சகித்தார். உச்சகட்டமான காரியங்களில் அவர் ஈடுபட்டார். 40 நாள் என்ன குடிக்க கிடைக்கும், என்ன சாப்பிட கிடைக்கும்? நான் ஒரு விஷயம் சொல்றேன். நம்ம ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கிறோம்ல, வெயில்ல போய் அலைஞ்சிட்டு வாங்க, தண்ணி எங்க போகுதுன்னே தெரியாது, வேப்பராகி. அவருடைய தண்ணி, அவருடைய உடலில் இருக்கிற தண்ணி எல்லாம் நீராகி போயிருக்கும். 40 நாள் எப்படி இருந்திருப்பாரு, எவ்வளவு எலும்பும் தோலுமா இருப்பார் இல்லையா? மனுஷனை வாழ்ந்த தேவன். அந்த இடத்துலயும் பிசாசு ஆமென். முதல்ல நமக்கு உபவாசத்துல வர்ற பிரச்சனை என்னது? ஃபர்ஸ்ட் சாக்ரிஃபைஸ் என்னது? உபவாசத்துல என்னது? அப்பதான் பிரியாணி ஸ்மெல் எடுக்கும், அப்பதான் பஜ்ஜி கடை அப்படியே போவோம், அப்பதான் ஹார்லிஸ் போன் மீட்டா எல்லா ஸ்மெல் எடுக்கும் இல்லையா? பசி இல்லையா? பயங்கர கஷ்டமா இருக்கும். பசி அடக்கிறதே ரொம்ப பெரிய கஷ்டம். 40 நாள் அவர் சாப்பிடாம இருக்கிறாரு. பிசாசு சொல்றான், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை அப்பமாக்கும்படி செய். அவர் பண்ணாரா? இல்ல. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் மனுஷனுக்கு வர டெம்டேஷன் என்னதுன்னு சொல்றேங்க. உலகத்தில் உள்ள ஆஸ்தி, அந்தஸ்து, சம்பத்து எல்லாம் இல்லையா? உலகத்தில் உள்ள பணம், பெருமை. இப்போ உங்களை ஒருத்தவங்க கூப்பிட்டு உங்களை நான் பிரைம் மினிஸ்டர் ஆக்குறேன்னா எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. அவ்வளவுதான். இந்த ஊரை 2 ஆக்குறீங்கல்ல. ஏசப்பாட்ட ஒருத்தன் சொன்னா, இந்த பூமியில் உள்ள எல்லாத்தையும் நான் தரேன், என்ன பணிஞ்சுக்கோ. இந்த பூமியில் உள்ள எல்லாத்தையும் எடுக்கிற ஒரு இடம் யாவது தெரியுமா? சிலுவை. இந்த சிலுவையில பாடுபட்டு அவர் எடுக்கணும். இந்த சிலுவையில பாடுபட்டு அவர் சிலுவையில இருந்து மனுஷனை மீட்டெடுக்கணும். இந்த சிலுவையில பாடுபட்டு இந்த உலகத்தை ஜெயிச்சு எடுக்கணும், இந்த உலகத்தை மீட்டெடுக்கணும். இது யார் கையில இருக்கு? பிசாசு கையில இருக்கு. அந்த பிசாசு தான் சொல்றான், ஒரே ஒண்ணு செய், நீ இந்த சிலுவையில கஷ்டப்பட வேண்டாம். எதுக்கு நீ இதெல்லாம் கஷ்டப்படுற? எதுக்கு இந்த கஷ்டம்? ஒன்னும் செய்ய வேண்டாம், ஈஸியா நான் உன கையில தரேன். என் பாதத்துல மொத்தம் என்ன செய்?
விழுந்து வணங்கிக்கோ. செய்வாரா? வாய்ப்பே இல்லை. அந்த ஒரு வார்த்தையை செய்யாம சிலுவையில் இவ்வளவு பெரிய கஷ்டத்தை நமக்காக சகிச்சார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் பார்த்தா இனி ஒரு டெம்டேஷன், ஆவிக்குரிய நமக்கு வர டெம்டேஷன். என்னன்னு சொல்லுவோமா? வேத வார்த்தையின் மூலமா வர டெம்டேஷன். அவர் கீழே குதியும் என்ன சொன்னா, உம்முடைய தூதர்கள் என்ன செய்வாராம்? கரங்களிலே ஏந்தி. வேத வசனத்தின் மூலமாக நமக்கு ஒரு டெம்டேஷன், விசுவாசத்தின் மூலமாக நமக்கு ஒரு சோதனை. வார்த்தையை வாங்கி இருப்போம், ஏசப்பா வார்த்தையை தந்திருப்பாரு, ஆனா சோதிச்சுட்டே இருப்பாரு இல்லையா? ஏசப்பா நமக்கு ஒவ்வொருவருக்கும் வார்த்தையை தந்திருக்கிறாரு. உன் வாழ்க்கையில இது நடக்கும், அது நடக்கும், ஆனா சோதிப்பாரு. கஷ்டத்தை நம்முடைய வாழ்க்கையில தந்துட்டு இருப்பாரு. நம்ம ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருப்போம். எனக்கு வேலை கிடைக்கல, எனக்கு அது கிடைக்கல, எனக்கு நல்ல ஒரு பிசினஸ் இல்ல, நான் ஏசப்பாவை தேடிட்டு இருக்கிறேன். ஆனா வார்த்தையை மட்டும் தந்துட்டே இருக்கிறாரு. ஏசாயால இருந்து தாராரு, புதிய ஏற்பாடுல இருந்து தாரா, எல்லாத்துல இருந்துமே எனக்கு வசனத்தை தந்துட்டு இருக்கிறாரு. ஆனா இன்னும் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன். என்னால என் வியாதியில இருந்து சுகமடைய முடியல. நான் இன்னும் வியாதியினுடைய அந்த உச்சகட்ட வேதனையை சகிச்சிட்டு இருக்கிறேன். வார்த்தையை தந்துட்டே இருக்கிறாரு. இந்த சோதனை நடந்துட்டே இருக்கு. என்னைக்கு இதுக்கு ஒரு விடிவு காலம் வரும் அப்படின்னு நாமளும் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஏசப்பா அன்னைக்கு அவர்கிட்ட கேட்டப்போ அவர் அதுக்கு ஒத்துக்கல. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆமென், இது எல்லாமே நமக்கு சிலுவையின் மூலமாய் ஜெயிக்க நமக்கு ஆமென் அவர் கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவையிலே ஆமென் நமக்கான பலன் இருக்கிறது. கல்வாரி சிலுவையிலே நமக்கான ஆசீர்வாதம் இருக்கிறது. கல்வாரி சிலுவையிலே நமக்கான வார்த்தை இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த சிலுவையை நோக்கி பார்த்த யாரும் வெட்கப்பட்டு போகிறதில்லை. அந்த சிலுவையை நோக்கி பார்த்த யாருமே இன்னைக்கு வரைக்கும் கலங்கி போனதில்லை. தேவ சமூகத்துல சிலுவைக்கு முன்னாடி நின்ற யாரையுமே இன்னைக்கு வரைக்கும் உலகத்திற்கு முன்னாடி ஆமென் அவர் ஹல்லேலூயா கண்கலங்க வைத்தது இல்லை. ஹல்லேலூயா. தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆமென் தேவனுக்கு ஒரு மகிமையை செலுத்தலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுவோமா? புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். தண்ணீரண்டை சொல்லுவோமா? தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். சத்தமாய் குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. விசுவாசத்தோடு ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு விசுவாசத்தோட சிலுவை நோக்கி பார்த்ததுனால சிங்க குட்டி விசுவாசமா சொல்லுவோமா? நம்மளை நடத்துவா. ஓ ஆண்டவர் தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கீட ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நமக்கு குறையில்லை, நமக்கு குறையில்லை. சிலுவை நோக்கி பார்க்கிற நமக்கு குறையில்லை. சிலுவை நோக்கி பார்க்கிற நான் பட்டினி கிடப்பதில்லை. ஆமென். என்னுடைய வாழ்க்கையிலே ஆமென் எந்த சோர்ஸும் இல்லைனாலும், என் வாழ்க்கையில நான் வாழுறதுக்கு வழியே இல்லைனாலும் நான் சிலுவை நோக்கி பார்த்திருக்கிறேன். தேவன் எனக்கு வாக்கு பண்ணதை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. தேவன் என்னை வழி நடத்துவார். எனக்காக தொங்கப்பட்ட ஒரு தேவன் உண்டு. எனக்காக அவமானத்தை சகித்த ஒரு தேவன் உண்டு. எனக்காக வியாதியை சகித்த ஒரு தேவன் உண்டு. ஹல்லேலூயா. அவர் ஒரு நாளும் ஒருபோதும் ஒருவேளையும் என்னை கைவிட விட மாட்டார். அவர் உலகத்தை ஜெயித்த ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. இன்றைக்கும் உயிரோடு ஜீவிக்கிற என் இயேசு கிறிஸ்துவானவர். ஓ ரபாலா ஷெகேரேனா ஷகா. ஹல்லேலூயா.
இந்த இடத்துல எனக்கு பேதுருவை பார்த்து கேட்கிற ஒரே ஒரு விஷயம் தான், என்ன பேதுரு இவ்வளவு கான்பிடண்டா சொல்றீங்க? இன்னைக்கு என்னால ஒரு மனுஷனை பார்த்து அவனை பார்த்து வாழு, அவனை பார்த்து இரு, அவனை மாதிரி சொல்ல முடியாது. யாரையுமே பார்த்து சொல்ல முடியாது. ஒருவேளை எனக்காக என்ன பண்ணியிருந்தாலும் சரி, ஒரு பையனை பார்த்து இவனை பார்த்து வாழுன்னு என்னால கான்பிடண்டா சொல்ல முடியாது. இவ்வளவு கோடி ஜனங்களுக்கு என்ன கான்பிடண்டா நீங்க சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஆமென். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்க. அதுக்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். எந்த மனுஷனையும் பார்க்காதீங்க, மனுஷங்க வார்த்தையை பார்க்காதீங்க. ஹல்லேலூயா, யாரா வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு முன்னாடி இயேசப்பா மட்டும்தான். ஹல்லேலூயா, அவரை மாதிரி வாழுங்க, பரலோக ராஜ்யம் உங்களுடையது. அவரை மாதிரி வாழுங்க, இந்த உலகத்தை நீங்க ஜெயிப்பீங்க. எனக்கு இந்த உலகத்துல யாரை பார்த்து வாழ்ந்தாலும் நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. இந்த உலகத்துல தம்பி நீ யாரை பார்த்து நீ எக்ஸாம்பிளா எடுத்த நீ சக்சஸ்ஃபுல்லா இருப்ப அப்படின்னு என்னால ஒரு கான்பிடண்டா சொல்ல முடியாது. இந்த உலகத்துல ஆமென் யாரை பார்த்தா நீ ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு பிசினஸ் மேன் ஆகலாம், இல்ல சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஜாப் கிடைக்கும் எனக்கு தெரியாது. ஆனா இந்த உலகத்திலே வாழ்ந்து எனக்காக அடிச்சுவடுகளை விட்டு சென்ற சர்வ வல்லமுள்ள இயேசப்பாவை நான் நோக்கி பார்த்தேன்னா, ஆமென், அந்த தேவனை நீ நோக்கி பார்த்த அப்படின்னா, ஹல்லேலூயா, உன்னுடைய வாழ்க்கையில வெற்றியை கட்டளையிட அவர் போதுமானவர். உன்னுடைய வாழ்க்கை மாறும்பா. சகைவை போல இறங்கி வா, அவரோடு கூட நடக்க ஆரம்பி. உன் வாழ்க்கை டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும். உன் வாழ்க்கையில சம்திங் வில் பி தேர். ஏதோ ஒன்று இருக்கும். சகைவை போல மாறுவேன். உன் வீட்டில் ரட்சிப்பு வரட்டும். உங்க அம்மா அப்பா உன் மூலமா ரட்சிப்படையட்டும். நீ மட்டும் இயேசப்பாவுக்காக நிக்கிறியா? நீ மட்டும் நிக்கிறல்ல வீட்டில், நீ ஒரு ஆள் நில்லு. உன் வீட்டுக்கு ரட்சிப்பு உண்டு. ஆனா உன் இயேசப்பாவை உன் வீட்டில் தங்கவே, உன் இருதயத்தில் தங்கவே. உங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாம் இயேசப்பாவை பார்க்கட்டும். உன் மூலமா இயேசப்பாவை எக்ஸாம்பிளா காமி. உன் வாழ்க்கை மாறும்பா. உன் குடும்பம் ரட்சிக்கப்படும். அவரை பிடிச்சுக்கோங்க. மூணாவது, அவர் நமக்கு தருவது ஒரு நித்திய வாழ்வு. சிலுவையின் மூலமாய் அவர் தருகிறது நித்திய வாழ்வு. ஹல்லேலூயா. நான் முதல்ல சொன்னது மாதிரி, முதல்ல மனுஷன் பாவத்திலிருந்து, ஆமென், பாவத்தின் மூலமாக மரணம் இந்த பூமியில வந்துருச்சு. ஆமென். இந்த பூமியில மரணம் வந்தப்போ, ஆமென், அதற்கு சோர்ஸ் என்ன அப்படின்னா அதற்கு பாவம். அதான் வேதம் சொல்லுது, பாவத்தின் சம்பளம் மரணம். இன்னைக்கு நாம நினைக்கிறோம், ஓ நானும் இயேசப்பாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேனே, அப்ப எனக்கு ஏன் மரணம் வருது? எங்க பாஸ்டர் எல்லாமே ஏற்றுக்கொண்டிருந்தாங்க, அவங்க எப்படி இறந்து போறாங்க? ஹல்லேலூயா. மரணம் அப்படிங்கிறது நாம நினைக்கிறது மரணம்னா முடிஞ்சு போறத இந்த உலகம் மரணம்னு நினைக்குது. ஒரு வீட்டில் ஒரு மனுஷன் வாழ்றான், அந்த மனுஷன் மரிச்சு போன உடனே இட்ஸ் ஃபினிஷ்ட், அவனுடைய வாழ்க்கை முடிச்சுன்னு இந்த உலகம் கொண்டு வருது. அவ்வளவுதான். இந்த உலகத்தில் இருக்கிறவங்க நினைக்கிறது இந்த மரணம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை முடிவுக்கு, ஆமென், காரணமா இருக்கு. இந்த மனுஷன் இதுக்கப்புறம் வாழ மாட்டான். ஆனா வேதம் சொல்லுது மரணத்திற்கு அப்புறமும் வாழ்க்கை இருக்கு. ஹல்லேலூயா, ஆமென். இது எந்த இடத்துல நீங்க இருந்து கேட்டாலும் சரி, மரணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை உண்டு. ஆமென், ஆமென். ஒண்ணி நீங்க பரலோக ராஜ்யத்துக்கு போகணும், இல்லைன்னா நரகத்துக்கு போகணும். ஹல்லேலூயா. நீங்க ஒன்னியும் பரலோக ராஜ்யத்துக்கு போவீங்க, இல்லைன்னா நரகத்துக்கு போவீங்க. either you will be in the heaven or the hell. ஏதாச்சும் ஒண்ணு உங்களுக்கு கிடைக்கும். ஆனா உங்களுக்கு மரணம் இருக்காது. ஹல்லேலூயா. ஆனா இதுல டிஃபரெண்ட் என்ன தெரியுமா? இதுல எட்டர்னல் லைஃப், அதாவது நித்திய வாழ்வு அப்படின்னா என்ன தெரியுமா? அது என்னங்க, நரகத்துல போனாலும் இப்ப வாழ்க்கை இருக்குல்ல அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நரகம் அப்படிங்கிறது நிரந்தர சாவு. ஹல்லேலூயா. நரகம் அப்படிங்கிறது நிரந்தர சாவு. அங்க போனோம் அப்படின்னா அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும், மரண ஓலம் தான் கேட்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு மரண வீட்டு போக்கு நமக்கு பிடிக்கல இல்ல, நீங்க அங்க போய் பாப்பீங்க, ஃபுல்லா தான் இருக்கும், பற்கடிப்பு இருக்கும். வேதம் கரெக்டா சொல்லுது. கஷ்டம், உங்களை அவ்வளோ கஷ்டப்படுவீங்க. ஆமென். தீயில போட்டு, ஆமென், தீயில, ஆமென், அக்னி புலம்பல கடந்து கஷ்டப்படுவோம். அது நிரந்தரமான ஒரு ஒரு மரணம், நிரந்தரமான மரணம். ஆனா இனி ஒரு வாழ்க்கை இருக்கு, நிரந்தர வாழ்வு. ஹல்லேலூயா, ஆமென்.
அங்கு மரணம் இல்லை. அங்க ரட்சிப்பின் சந்தோஷத்தின் ஹalleluya கரங்களை தட்டி ரட்சிப்பின் சந்தோஷம் உண்டு. ஆமென். அந்த பரலோக ராஜ்யத்திலே ஆமென் என்றென்றும் மாறாமல் இருக்கும் என்னுடைய தேவன் வாசமாயிருக்கிறார். ஆமென். இன்னைக்கு அவரை பார்க்காம ஆராதிச்சிட்டு இருக்கிறேன். ஆனா ஒரு நாள் அவரை முகமுகமா பார்த்து ஆராதிப்பேன். ஹalleluya. இந்த பரலோக ராஜ்யம்ங்கிறது உன்னுடைய ஆமென் நிரந்தர வாழ்வு. அங்க ஜஸ்ட் நம்ம என்ட்ரி ஆயிட்டோம் வைங்க, அதுக்கப்புறம் மரணமே கிடையாது. ஹalleluya. ஆமென். இந்த இரண்டு வாழ்க்கையில எதை நம்ம சூஸ் பண்ண போறோம்? ஹalleluya. ஏசப்பா சொல்லி இருக்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னேன்று ஒருவன் யாருமே போக முடியாது. நீங்க யாராவது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, ஹalleluya, எவ்வளவு பெரிய படித்தவங்களா இருந்தாலும் சரி, பரலோக ராஜ்யத்திற்கு போக்கு ஒரே ஒரு வழி, ஐ ஆம் த வே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். ஹalleluya. ஆமென். நானே வழியும் சத்தியமும் ஜீவன். ஜீவன்னா வாழ்வு. இயேசு கிறிஸ்து வாழ்வை வச்சிருக்கிறார். அது எங்க சம்பாதிச்ச தெரியுமா? சிலுவையில நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக நொறுக்கப்பட்டு ஆமென் சிலுவையிலே நமக்காக மீட்பை அவர் கட்டளையிட்டு இருக்கிறார். ஹalleluya. இன்னைக்கு இதெல்லாம் நவர் மைண்ட் இல்ல, இவ்வளவு பெரிய வாழ்க்கை இருக்கு. இன்னைக்கு இந்த பூமியில எத்தனை வருஷம் வாழ்வோங்க? எனக்கு ஐ மீன் என்னோட வாழ்க்கை எடுப்போமே, நான் ஒரு கூடி போனா கஷ்டப்பட்டு வாழ்ந்த ஒரு 30 வருஷம் வாழ்வேனா? கஷ்டப்பட்டு ஒரு 40 வருஷம் வாழ்வேனா? நீங்க ஒவ்வொரு ஆள் கீழே கணக்கு கூட்டிக்கோங்க. நிறைய பேர் என்னைய விட ரொம்ப முதிர்ந்தவங்க தான் இருக்கீங்க. சரியா? ஒரு குழந்தை எடுங்க, இனி உள்ள காலம் ஒரு 60 வருஷம் வாழுமா? அவ்வளவுதாங்க, அவ்வளவுதான் வாழ்க்கை. இதுல 20 வருஷம் இளமை, இதுல 10 வருஷம் வந்து நீங்க சின்ன பிள்ளையா இருப்பீங்க. மீதி ஒரு 30, 35, 40 வருஷம் கொஞ்சம் ஹாப்பியான லைஃப் குடி போனா ஒரு 30 வருஷம் இருக்குமா? இந்த 30 வருஷத்துக்காண்டி ஏசப்பா விட போறீங்களா? இந்த 30 வருஷத்துக்காண்டி நீ ஏசப்பா விட போறியா? நீ 30 வருஷத்துக்காண்டி ஏசப்பா விட்டா எப்படி? பிடிச்சுக்கோ. ஹalleluya. ஆமென். கொஞ்சம் வருஷம் ஆண்டவருக்காக நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க. ஆமென். அவர் உங்களுக்காக தருகிறது நித்திய மீட்பு, நித்திய வாழ்வு. அங்கு மரணம் இல்லை, அங்கு துக்கம் இல்லை, அங்கு நோய்கள் இல்லை, அங்கு சஞ்சலம் இல்லை, அங்கு வருத்தம் இல்லை. ஹalleluya. அங்கு சந்தோஷமும் ஆமென் நித்திய பேரின்பமும் உண்டு. ஹalleluya. உன்னுடைய வாழ்க்கையை முழுசாங்க வாழலாம். ஹalleluya. பசி இல்ல, பட்டி இல்ல, பஞ்சம் இல்ல, எதுவும் இல்ல, வியாதி இல்ல. ஏசப்பா உனக்காக தந்திருக்கிறார். ஏசப்பா சிலுவையில சம்பாதிச்சது, ஏசப்பா சிலுவையில சம்பாதிச்சது, எனக்காக சம்பாதிச்சது. நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஏசப்பா எனக்காக சம்பாதிச்ச மீட்பது, ஏசப்பா உனக்காக சம்பாதிச்ச மீட்பது விட்டு கொடுக்காத. 30 வருஷத்தின் இளமையை பார்த்து ஆமென் உனக்கான நித்திய வாழ்க்கையை விட்டு கொடுக்காத. எல்லாத்தையும் விட்டுட்டு வா. சகை உன்னுடைய வீட்டுல இன்னைக்கு ஏசப்பா வாசம் பண்ணுவார். ஹalleluya. ஹalleluya. ஆமென். தேவன் உங்களோடு கூட ஆமென் இன்னைக்கு பெரிய காரியங்களை செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஹalleluya. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். இன்னைக்கு நாம செய்ய வேண்டியதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை தேவனோடு கூட ஆமென் ஒப்பு கொடுக்கணும். நம்முடைய வாழ்க்கையை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஹalleluya. அவர் நமக்கு நிரந்தர வாழ்க்கையை தருவார். அவர் நமக்கு முடிவில்லாத வாழ்க்கையை தருவார். ஹalleluya. அவர் நமக்கு எல்லாமே நமக்காக சம்பாதித்ததை நமக்கு தருவார். ஆனா நாம இன்னைக்கு அவரை பின்பற்றவர்களா இருக்கணும். மறுபடியும் நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில இன்னைக்கு அந்த மாற்றம் வரலன்னு வைங்களேன், still you are not in the salvation. இன்னைக்கும் நீ ரட்சிப்பட இல்லை. நீ உன்னையே ஏமாத்திக்காத, சர்ச்சுக்கு போறேன்னு சொல்லிட்டு நீங்க உங்களே ஏமாத்திக்காதீங்க. நீங்க வந்து பிரேயர் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா உங்க வாழ்க்கையில வந்தா மாறும் வாழ்க்கை. ஏசப்பா உங்க வாழ்க்கையில வந்தாங்கன்னா நீங்க கல்லான இருதயத்தோடு தெரிய மாட்டீங்க. தம்பி தங்கச்சி, ஸ்டில் இன்னைக்கும் நீ வந்து ஏசப்பா யாருன்னே தெரியாம இருக்கேன்னா நீ எவ்வளவு பரிதபிக்கப்படுற ஆளு. ஹalleluya. ஏசப்பாவை இருதயத்துல ஏற்றுக்கொள்ளு. ஆமென். ஒத்துக்கோ. ஏசப்பா நான் உங்க கூட வாழணும். ஏசப்பா நான் எல்லாத்தையும் மாத்துறேன், என் வாழ்க்கையை மாத்துங்க. ஒப்பு கொடுத்துருங்க. சிலுவையில் உண்டான சுகம் என் வாழ்க்கையில வரட்டும். சிலுவையில் உண்டான ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில வரட்டும். ஹalleluya. ஆமென். முதல்ல உள்ள அந்த பாயிண்டை நான் சொல்றேன், நான் முடிக்க போறேன். முதல்ல உள்ள அந்த பாயிண்டை நான் சொல்றேன். நீ பாவினா உனக்காக இயேசப்பா நிற்கிறாரு. ஹalleluya. நீ ஒண்ணுக்கும் உதவலைன்னா உனக்காக இயேசப்பா நிற்கிறாரு. ஹalleluya.
உன்னை நேசிக்க யாருமே இல்லைன்னா உனக்காக ஏசப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. உன்னை வீட்டில இருந்து எல்லாரும் வெளியில தள்ளினாருனாங்களும் இந்த யாராலுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பாவத்தை நீ செஞ்சாலும் ஏசப்பா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. நீ மறைஞ்சிட்டே இருக்கிற, ஆனா அவர் உனக்காக மரத்துக்கடியில வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். அவர் உனக்காக சகைவை எப்படி வெயிட் பண்ணிட்டு இருந்தாரோ அதே மாதிரி ஸ்டில் ஹி இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. இதுல பரிதாபம் என்ன தெரியுமா? அவர் உனக்காக ரத்தத்தை சிந்தி நீ வெயிட் பண்ண வைக்கிற பாத்தியா? அவர் தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் உனக்காக தந்தும் நீ அவருக்காக வெயிட் பண்ணி அவரை வெயிட் பண்ண வச்சுட்டு இருக்க பாத்தியா? நோ நோ நோ. இன்னைக்கு முடிவெடு, இன்னைக்கு முடிவெடுங்க. இன்னைக்கு என் வாழ்க்கையில மாற்றம் வந்தே ஆகணும். இன்னைக்கு நீங்க ஏசப்பா என் வாழ்க்கையில வந்தே ஆகணும். சகையனுடைய வாழ்க்கையில் நடந்த ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில வந்தே ஆகணும். ஒப்பு கொடுப்புமா அப்படியே இருக்கிற இடங்கள்ல. ஹல்லேலூயா. முழங்கால நிக்கிறவங்களும் முழங்கால நிக்கலாம், எழும்பி நிக்கிறவங்க எழும்பி நிக்கலாம். இன்னைக்கு உங்க வாழ்க்கை மாறட்டும். பொய்யாக வாழ்ந்த வாழ்க்கை, ஆமென். நாம கொஞ்சம் யோசிங்க, கொஞ்சம் யோசிங்க. பொய்யான வாழ்க்கை வேண்டாம். ஆமென். நமக்காக நித்திய மீட்பை அவர் தருவார். உங்களுடைய பாவத்தை அவர் மாற்றி தருவார். எப்பேற்பட்ட பாவமா இருந்தாலும் சரி, உலகத்தால ஏற்றுக்கொள்ள முடியாத பாவத்தை நீ செஞ்சாலும் இன்னைக்கு சிலுவையில நிழல்ல நீ வந்த அப்படின்னா, சிலுவையில் அவர் பட்ட பாடுகளை, ஆமென் ஆமென், அந்த பாடுகள் எல்லாம் உன்னுடைய பாவத்துக்கு முன்பாக ஒண்ணும் இல்லை. உனக்காக அவர் அடிக்கப்பட்டுட்டாச்சு. இன்னைக்கு ஒப்புக்கொடு, இன்னைக்கு ஒப்புக்கொடு, இன்னைக்கு ஒப்புக்கொடு. இது ஒருவேளை சாதாரண நாளா உனக்கு தெரியலாம், இது ஒருவேளை சாதாரண நேரமா தெரியலாம். உனக்கு தெரியுமா இதுதான் உன்னை மீட்புக்கு அடைய வைக்க போகுது, இதுதான் உன்னை பரலோக ராஜ்யத்திற்கு நேராக வழி நடத்த போகுது, இதுதான் உன்னை ஆமென் இதுக்கு அடுத்துள்ள லைஃப் நிர்ணயிக்க போகுது. ஒப்புக்கொடு. உன் இருதயம் மாறட்டும். இருதயம் மாறலன்னு வையேன், ஆமென், நீ ஏமாத்திட்டு இருக்கிற, உன்னே நீரை ஏமாத்திட்டு இருக்க. எவ்வளவு நாள் ஏமாத்திட்டு இருப்ப? எவ்வளவு நாள் ஏசப்பாவை பின்தொடர மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருப்ப? அவருடைய அடிச்சோட பின்பற்ற ஆரம்பி. ஒப்புக்கொடு. அவரின் பாவத்தை எல்லாம் மாத்துவார். உன் வாழ்க்கையை அவர் அற்புதமா மாத்துவார். உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் இதுக்கும் அப்புறமா ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருந்து பார்ப்பாரு, ஒரு அம்மா ஸ்தானத்துல இருந்து பார்ப்பாரு. ஆமென். தகப்பன் தாய் கைவிட்டாலும் கைவிடாத ஒரு நேசர் எனக்கு தெரியும், அது ஏசப்பா. அவர் உனக்காக ஜீவனை தந்திருக்கிறார். இந்த தேவனை நேசிக்கணும் நீ நினைச்சேன்னா நீ நேசிக்கணும். ஏன் தெரியுமா? அவர் உன்னை நேசிக்கிறார். இந்த தேவனை நான் நோக்கி பார்க்கணும்னு நீ நினைக்கலாம், ஆனா நீ நோக்கி பார்க்கணும். ஏன் தெரியுமா? அவர் உனக்காக கல்வாரி சிலுவையில தொங்கினார். நிர்வாணமாக்கப்பட்டார் தெரியுமா? உன்னுடைய நிர்வாணத்தை மறைக்கும்படியாக. வியாதியாக்கப்பட்டார் தெரியுமா? உன்னுடைய காயங்களை அவர் கட்டும்படியாக. உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக்கும்படியாக அவருடைய வாழ்க்கையை அன்னைக்கு முடித்தார். ஆனா ஒரு விஷயம் தெரியுமா? அவர் மரித்தார், ஆனால் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். அவர் 3வது நாள் ஜீவனோடு உயிர் தெழுந்தார். அவர் மரணத்தை ஜெயித்தெழுந்து ஆமென் நித்திய வாழ்வை நமக்காக கட்டளையிட்டு இருக்கிறார். அந்த சிலுவையில் உண்டான உயிர் தெழுதல் உன்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு வரட்டும். அந்த சிலுவையில் உண்டான ஆமென் மீட்பு இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படட்டும். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. இருதயத்தை திறங்க, இருதயத்தை திறந்து ஒப்பு கொடுங்க.